ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத் ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த கோம்பை நைனார் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் தாய்மார்கள், சகோதரிகள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்காமலேயே பிறக்கும் போதே முஸ்லிமான தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறக்க வைத்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கின்ற அந்த இஸ்லாத்திலே வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். வாழக்கூடிய காலங்களில் இஸ்லாம் என்ன வழிகாட்டியதோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அப்படி வாழ்ந்து கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்குகின்ற நசீபை மற்றும் நாளை மறுமையிலே நபியோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய பள்ளிவாசலிலே மக்தப் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வாரந்தோறும் பெண்கள் பயானை ஏற்படுத்தி நம்முடைய மக்களிடத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் வழிகட்டு போய்விடாமல், போதையிலே அடிமையாகி விடாமல், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடாமல், அவர்கள் ஒழுக்கமானவர்களாக இஸ்லாத்தையும் நபியினுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த வாரந்தோறும் பயான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த கமிட்டியினுடைய ஆலோசனை, இமாமுடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு இந்த பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்க்கிற விஷயத்தில் மிக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். என் பிள்ளை ஒரு டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் பிள்ளை ஒரு சினிமா பாடலை பாடுகிற போது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அளப்பரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலிலே வளர்க்கிற விஷயத்திலே பெற்றோர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? ஒரு காலம் இருந்தது, முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டார்கள், மது குடிக்க மாட்டார்கள், ஹராமான காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்ற காலம் போய் இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன்களிலே பார்த்தால் இன்றைய இஸ்லாமிய பிள்ளைகள், வாலிபர்கள் அவர்கள்தான் அதிகமாக போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மாட்டுகிறார்கள். அந்த தவறுகளில் மாட்டுகிறார்கள். கேட்கிறார்கள், உங்க பிள்ளைங்கள்லாம் இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்களேன்னு கேட்கிற அளவிற்கு எத்தனையோ வீடுகளிலே நம்முடைய பெண் பிள்ளைகள் வழி தவறி இஸ்லாத்தை துறந்து அதை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் முர்த்ததாக போகிற அந்த செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஏன் இப்படி வழி தவறி போகிறார்கள்? பெற்றோர்கள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை பண்படுத்துகிற விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோம். பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடாது,
பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடாது, பெற்றோர்களுக்கு மரியாதை தர வேண்டும், பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெற்றோருக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை என்ன என்று எங்களுக்கு தெரியும். ஒரு பெற்றோருக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியும். பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை 3 விஷயம் சொன்னார்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அய்யுஹ்சின இஸ்மஹு, தன் பிள்ளைக்கு அழகான பெயரை வைக்க வேண்டும், அர்த்தம் பொதிந்த பெயரை வைக்க வேண்டும். எந்த பெயரை வைத்தால் அவன் வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போகுமோ அப்படிப்பட்ட பெயரை அழகுபடுத்த வேண்டும் என்றார்கள். இன்னைக்கு பார்க்குறோம், வாயில நுழையாத பேர்லாம் இருக்கு, அர்த்தமே இல்லை. அசத்து இதுக்கு என்ன அர்த்தம்? கூகுளில் தேடுறாங்க, அத்தா பேர் 7 ஆரம்பிக்குது, மனைவி பேர் 7 ஆரம்பிக்குது, பிள்ளை பேர் 7 ஆரம்பிக்கணுன்றாங்க. ஏதோ ஒரு நெட்டில் ஒரு பேரை கண்டுபிடிச்சு அசர்த்திட்ட வந்து பாடாப்படுத்துறாங்க. அசர்த்து இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தமே இல்லை, போங்க அசர்த்து, உங்களுக்கு தெரியல, நான் வேற அசர்த்திட்ட கேட்டுக்கிறேன்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை பெயரை அழகுபடுத்த வேண்டும். நல்ல அழகான பெயரா வைக்கணும். சஹாபாக்களுடைய பெயரை வைக்க வேண்டும். இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். என்ன பேருங்கன்றாங்க, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயர்களை வைக்க வேண்டும், சஹாபாக்களுடைய பெயரை வைக்க வேண்டும். உலகத்திலே புரட்சியாளராக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய அழகான பெயரை வைக்க வேண்டும். இப்படி பெயர் வைக்கிற போது அந்த பெயர் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேருக்கு பேரை மாத்தினாங்க. மதீனாவுக்கு வந்தோடனே சில பேருடைய பெயர் அர்த்தமே மாறி இருந்துச்சு. நபி அவர்கள் அந்த பெயரை மாற்றி விட்டார்கள். அப்போ ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை பெயரை அழகுபடுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ரெண்டாவது சொன்னாங்க, வயுஹ்சின அதபா, அவருடைய ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும். ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும். என் பிள்ளை செல்போன் கேட்குது, அதனால நான் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு பச்சிலம் குழந்தைக்கு கூட கையில போனை கொடுத்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அது போன் இல்லைன்னா அது சாப்பிடாது, போன் இல்லைன்னா அது தூங்காது, போன் இல்லைன்னா அது எதுவும் செய்யாது, பாத்ரூம் கூட போகாது. அப்படி ஆயிப்போச்சு. இப்படி போனோடு அந்த பிள்ளை என்ன செய்யுது? யூடியூப் பார்க்குது, ஸ்டோரி பார்க்குது, பார்க்க கூடாதவற்றை எல்லாம் விவரம் தெரிகிற வயதிற்கு முன்னால் பார்த்து விடுகிறது. எதை பார்க்கிறோமோ அதுதானே சிந்தனைக்கு வரும். எது சிந்தனைக்கு வருதானே அதுதானே வாழ்க்கையிலே வரும். அப்ப பச்சிலம் குழந்தையிலேயே போனை கையிலே கொடுத்து அந்த பிள்ளையை அடிக்ஷன் ஆக்கிடுறாங்க. மூளை விளங்குமா? மூளை மழுங்கி போயிடாது. இன்றைக்கு இந்த போனை கண்டுபிடிச்சு கேம் கண்டுபிடிச்சது யூதர்கள். யூதர்கள் தான் இந்த கேமை கண்டுபிடிச்சாங்க. ஆனா யூதர்கள் யாரும் கேம் விளையாடுறது இல்லை. உலகத்தில் அதிகமான விருதுகளை பெற்று பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறவர்கள் யூதர்கள். ஆனா அவங்களாம் கண்டுபிடிச்சாங்க, அவங்க யாரும் விளையாடுறது இல்லை. நம்ம உட்காந்து விளையாண்டு நம்ம பிள்ளைங்க சீரழிந்து போகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, நம்ம வீட்டில் தாலாட்டு பாடுவாங்க. அதான் என்ன செய்வாங்க? தொட்டியில குழந்தையை வைத்து விட்டு இல்லல்லா சொல்லி இதமாக தூங்கு கண்ணே, சல்லல்லா சொல்லி சலாமத்தாக தூங்கு கண்ணேன்னு சொல்லி தூங்க வைக்கிற காலம் போய் இன்னைக்கு சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு, குத்து பாடல்களை போட்டுக்கொண்டு தூங்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளையுடைய மனசு எப்படி ஆகும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை என்ன? அதனுடைய ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும். நபி அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, மா நஹில வாலிதுன் வலஹு இல்லா பி அதபின் ஹசன். ஒரு தந்தை, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்கின்ற அன்பளிப்புகளிலேயே சிறந்த அன்பளிப்பு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுக்கணும். பைக் வாங்கி கொடுத்துட்டேன் என் பிள்ளைக்கு, நான் வெளிநாட்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என் பிள்ளை கேட்டானே ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துட்டேன், என் பிள்ளை கேட்டானே இதை வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன். இது அல்ல சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பளிப்பிலேயே ஆகச் சிறந்த அன்பளிப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரெண்டாவது விஷயம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். மூன்றாவது சொன்னாங்க, ஒயு அல்லிமுஹுமுல் கிதாப், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸ்கூலுக்கு இத்தனை மணிக்கு வேன் வருது, இத்தனை மணிக்கு ஆட்டோ வருதுன்னு அனுப்பிடுறாங்க. மதரசாவுக்கு சரியா அனுப்புறது இல்லை, பள்ளியுடைய தொடர்பு இல்லை. 7 வயசாயிருது நம்ம பிள்ளைக்கு, இன்னும் ஒரு வரி குர்ஆன் ஓத தெரியல,
குரான் ஓத தெரியல, குரான் ஓத தெரியல, அப்படி தத்தி மாதிரி வீட்டில் சோறு தண்ணி போட்டு நல்ல தீனி போட்டு வளர்க்குறோம். ஆனால் குரான் ஓத தெரியாமையே வாழ்ந்துடும். நம்ம ஒருவேளை மௌத்தாயிட்டா அந்த பிள்ளை நாளைக்கு அல்லாட்ட போய் சொல்லும், யா அல்லாஹ், நான் குரான் ஓத தெரியாம போனதற்கு, நான் தொழுகாமல் போனதற்கு, நான் மார்க்கம் தவறி வழிகட்டு போனதற்கு இந்த என் பெற்றோர்கள் தான் காரணம் என்று நாளை மறுமையிலே நம்மை மாட்டிவிட்டு நம்மையும் சேர்த்து நரகத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. இப்போ மூன்றாவது என்ன சொல்றாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை குரான் ஓத கற்றுக் கொடுப்பது. ஒன்று அவர்கள் ஓத கற்றுக் கொடுக்கணும். அப்படி அவர்கள் ஓத கற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் மதரசாவுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு குரான் ஓத சொல்லி தரணும். ஹலால் எது, ஹராம் எது சொல்லி தரணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது மார்க்கம் காட்டி கொடுத்திருக்கிறது என்று அதை சொல்லி தராமல் விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் மிக மோசமாகிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுக்கிறான். ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஹப்லனா, எங்களுக்கு நீ தருவாயாக, மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவியையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக தருவாயா. எப்படி துவா செய்ய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அத்தா அம்மா நம்மளை பார்த்தா அவங்களுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கணும். அப்படி ஒரு பிள்ளையாக எல்லாம் எனக்கு கொடுன்னு துவா செய்ய சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துவாவையே கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த துவாவை எல்லாரும் கண்டிப்பா ஓதணும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவியையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக, எங்களை முத்தகீன் இறையச்சமுடையவர்களுக்கு தலைவராக ஆக்குவாயாக என்று இந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஓதுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுக்கிறான். அப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நமக்கு கண்குளிர்ச்சியா இருக்கணும். கண்குளிர்ச்சி எது? என் பாட்டை போட்டு பிள்ளைய டான்ஸ் ஆட விடுறது கண்குளிர்ச்சியா, அல்லது பிள்ளைய பைக்கை வாங்கி கொடுத்து ஊர் ஊரா தெரு தெருவா சுத்துறது கண்குளிர்ச்சியா? இன்னைக்கு பார்க்குறோம், விடுமுறை நாட்கள்ல பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ரோடுகள்ல சுத்துறாங்க. வீட்டு வாசல்ல போனை கையில கொடுத்து யாருக்கும் யார் வர்றா, யார் போறா, யார் இருக்கிறா, யார் மௌத்தா போறான்னு தெரியாத அளவுக்கு போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பார்த்தா மகரிப் இரவு நேரங்களில் பார்த்தால் செல்போனும் கையுமாக உட்கார்ந்து பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியவில்லை, ஒருவருக்கு சலாம் கொடுக்க தெரியவில்லை, எந்த மரியாதையும் பழகாமல் அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் கண்குளிர்ச்சியா? ஒரு பெரியார் கேட்டாங்க, கண்குளிர்ச்சினா என்னன்னு கேட்டாங்க. என் பிள்ளையும் என் மனைவியும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த மார்க் அடிப்படையில் அவர்கள் வாழ்வதுதான் கண்குளிர்ச்சி. அந்த கண்குளிர்ச்சி இல்லாமல் நம்ம பிள்ளைகளை வளர்த்தா நம்ம எவ்வளோ மோசமான நிலைமைக்கு நம்ம பிள்ளைங்க போயிடுவாங்க. இப்போ மூணாவது என்ன சொன்னாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். மதரசாக்கள் எந்த ஊர்ல மதரசா சரியா நடக்குதோ அந்த ஊர்ல பிள்ளைங்க வழிகட்டு போக மாட்டாங்க. எந்த ஊர்ல மதரசாக்கள் சரியா நடக்கல, அந்த பெற்றோர்கள் சரியா மதரசாவுக்கு அனுப்பல, அந்த ஊர்ல ஜமாத்து மதரசாவை முன்னெடுத்து மக்தபை ஒரு செழிப்பாக ஒரு விழாவாக தொடர்ந்து சிறப்பாக நடத்தலையோ அந்த ஊரு தொடர்ந்து அப்படியே போச்சுன்னா அந்த ஊர் மோசமான நிலைமைக்கு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அல்லம இப்னஹுல் குர்ஆன நதரா, எந்த பெற்றோர் தன் பிள்ளைக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கிறாரோ. என்ன ஓத கற்றுக் கொடுக்கிறது? பார்த்து ஓத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை அல்லாஹ் தஆலா பார்த்து ஓத கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், பின்னால் அவர்கள் செய்ய இருக்கிற பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை சின்ன பையன் உட்கார்ந்துருக்காரு மடியில், அழகா சிரிக்கிறார். அவருக்கு என்ன செய்யறாங்க பெற்றோர்கள், எப்பா நீ என்ன வேணா படி, ஸ்கூலுக்கெல்லாம் போறதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா படி, ஆனால் நீ கரெக்டாக எஸ்எல் குர்ஆனை முடித்து நீ குர்ஆனை கரெக்டாக என்ன குர்ஆன் ஓதிடுவில்ல, ஓத மாட்டியா? சிரிக்கிறார். குர்ஆன் சூரா சொல்லுவானா? மாஷா அல்லாஹ். அப்போ என்ன செய்யுது, யார் குர்ஆனை, எந்த பெற்றோர் குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த பெற்றோருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். என்ன செய்யும்? முன்பின் பாவங்கள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் அல்லமஹு இய்யாஹு லாஹிரன், எந்த பெற்றோர் தன் பிள்ளைக்கு குர்ஆனை மனனம் செய்ய வைக்கிறார். என்ன செய்யறாரு? குர்ஆனை மனனம் செய்ய வைக்கிறார். ஒன்னாம் ஜுஸ்ல அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சா அங்க அன்னாஸ்ல தான் போய் முடிக்கிறார். முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பெற்றோர்.
நாளைக்கு அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு என்ன சிறப்பு கொடுக்கிறார் தெரியுமா? நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்த வைத்த அந்த பெற்றோரை 14ஆம் பிறையை போன்று வெளிச்சமாக மறுமை நாளில் எழுப்புவான். அவருடைய முகம் எப்படி இருக்கும்? நாளைக்கு மறுமையில் அந்த பெற்றோர்களை எழுப்பப்படுவார்கள். 14ஆம் பிறை எப்படி முழு நிலவு அப்படி பளிச்சுன்னு இருக்குதோ அது போன்ற பிரகாசமாக அந்த பெற்றோர்கள் நாளை மறுமையில எழுப்பப்படுவார்கள். எழுப்பிட்டு அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல அந்த குர்ஆனை மனனம் செஞ்ச அந்த பிள்ளையை ஒரு பக்கம் நிப்பாட்டிடுவான், அந்த பெற்றோரை இன்னொரு பக்கம் நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டிட்டு அந்த குர்ஆனை மனனம் செய்த அந்த பிள்ளையை நீ குர்ஆன் ஓதுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அவர் ஆரம்பிப்பார், ஒவ்வொரு ஆயத்தா ஓதுவார், ஒவ்வொரு சூறாவா ஓதுவார், ஒவ்வொரு ஜுசுவா ஓதுவார். ஓத 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 இன்னொரு பக்கம் அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்தஸ்தை என்ன செய்வான்? உயர்த்தி கொண்டே இருப்பான். எதனால? நீங்க முழு குர்ஆனையும் மனனம் செய்ய வைத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் மறுமையில வைச்சிருக்கிறான். நம்ம பெற்றோர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வாங்கி கொடுப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு சில பெற்றோர்கள் மறுமை நாளில் வருவாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை போட்டு விடுவானோ. என்ன ஆடை? இங்கே இருக்கிற நம்ம ரமலான்ல ஈதுக்கெல்லாம் போயிடுவோம், கம்பத்தில் ட்ரெஸ் எடுக்க, உத்தமபாளையத்தில் ட்ரெஸ் எடுக்க, தேனி அங்கே போய் ட்ரெஸ் எடுத்து என்ன செய்வோம், அப்படி ஜம்முன்னு போட்டிருப்போம். அல்லாஹ் அப்போ சொர்க்கத்து ஆடை எப்படி இருக்கும் பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு 5000 6000 காசுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் அப்படி அப்படி பயங்கரமாக இருக்குது, கிராண்டாக இருக்குது. சொர்க்கத்துடைய ஆடை எப்படி இருக்கும் அவ பாருங்க. நாளைக்கு மறுமை நாளில் சில பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஆடையை அனுபவிச்சு விடுவாங்க. அப்படி பார்க்க அப்படி ஜம்முன்னு இருக்கும். அல்லாஹ்ட்ட அந்த பெற்றோர்கள் கேட்பாங்களா, யா அல்லாஹ் எங்களுக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன், நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் அமல் செய்யலையே, நாங்கள் என்ன அமல் செஞ்சோம் அப்படின்னு கேட்டப்ப அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களுக்கு சொல்வானா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்துட்டீங்க. இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து விட்டீர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை அணிவிக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும். என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதுறது பெரிய விஷயம் இல்லை, முழு குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் நம்ம மனப்பாடம் பண்ணணும். அதற்கான முயற்சி எடுக்கணும். அதுக்காக தியாகம் செஞ்சு மனப்பாடம் பண்ணிட்டா நாளைக்கு மறுமையிலேயும் சரி இந்த உலகத்திலேயும் சரி நம்மளை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு அற்புதமான ஹதீஸ், மன் கரால் குர்ஆன வ இஸ்தல்ஹரஹு, யார் குர்ஆனை ஓதி அதை முழுவதுமாக மனனம் செய்கிறாரோ, ஃபஅஹல்ல ஹலாலஹு, குர்ஆன்ல அல்லாஹ் எதை ஹலால்னு சொல்றானோ அதை ஹலால் ஆக்குறார். குர்ஆன்ல அல்லாஹ் எதை ஹராம்னு சொல்றாரோ அல்லாஹ் ஹராம் ஆக்குகிறார். முழு குர்ஆனையும் மனப்பாடம் செஞ்சுட்டாரு. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைய செய்வான். என்ன செய்வான்? சொர்க்கத்தில் நுழைய செய்வான். அது மட்டும் இல்லை, அவர் தன் குடும்பத்தில் 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகலாம். எத்தனை பேரை? இப்போ என்ன செய்யறாரு? இங்கே ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிட்டார், முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணிட்டார். உன் பேர் என்ன? அமீர் சுல்தானா? அமீர் சுல்தான் முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணி ஹாஃபில் ஆயிட்டார். என்ன செஞ்சார்? பெரிய காரி ஆயிட்டார். 1ஆம் ஜுஸ்லேருந்து 30ஆம் ஜுஸ் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டார். அவங்க பெற்றோர்கள் பெரிய பாக்கியசாலி. என்ன தெரியுமா அமீர் சுல்தான் நினைச்சா செய்யலாம், அவர் குடும்பத்தில் 10 பேரை அவர் ரெக்கமெண்டேஷன்ல சொர்க்கத்துக்கு அழைச்சி செல்லலாம். எத்தனை பேரை அழைச்சி செல்லலாம்? 10 பேரை. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வழி இல்லாம இருக்கிறது. ஆனால் முழு குர்ஆனை மனனம் செய்தால் அவர் 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைச்சி செல்லலாம். அப்ப நாம நியத் என்ன வைக்கணும்? பெற்றோர்கள் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தரையாவது இன்ஷா அல்லாஹ் ஹாஃபில் ஆக்கணும், முழு குர்ஆனையும் மனனம் செய்ய வைக்கணும். உலக கல்வியோடு எத்தனையோ இடங்கள்ல மார்க்க கல்வி கிடைக்குது. அசத்து என்ன அசத்து ஓத அமைச்சிட்டா என் புள்ள எப்படி சம்பாதிக்கிறது, எப்படிலாம் இப்படி போறது? உலக கல்வியோடு மார்க்க கல்வி எத்தனையோ இடங்கள்ல கிடைக்குது. ஒரு பக்கம் ஸ்கூல் படிக்கிறாங்க, அதே பக்கம் இன்னொரு பக்கம் முழு குர்ஆனை மனனம் செய்யறாங்க. ஒரு பக்கம் ஸ்கூல் படிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க ஆலிமும் படிக்கிறாங்க. இப்படிலாம் வாய்ப்புகள் இந்த உலகத்துல வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தோல்ல குர்ஆனை வைத்து அதை நெருப்பிலே போட்டால் நெருப்பு எரிக்காதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல குர்ஆன் மனனம் ஆயிருச்சோ, ரெக்கார்ட் ஆயிருச்சோ, அவரை தூக்கி நாளைக்கு நரகத்தில் அல்லாஹ் நரக நெருப்புல போட்டால் நரக நெருப்பு அவரை தொடாது, நரக நெருப்பு அவரை எரிக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம மனசுல முழு குர்ஆன் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா நம்மளை எதுவும் செய்யாது. அப்ப இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆனை பார்த்து சொல்லி கொடுக்கறதே மிகப்பெரிய கஷ்டமாயிருச்சு.
எங்கே அசத்து மதுசா காமிச்சா அசத்து அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, என்ன செய்கிறாங்க, வையிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு காலம் இருந்துச்சு பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, மதரசாவுக்கு அனுப்பும் போது அசத் முக்கியமான இந்த பார்ட்ஸை மட்டும் விட்டுருங்க, மற்றெல்லாம் பிரித்து என்ன செஞ்சு அடித்து பின்னிருங்கன்னு வாங்க. இன்றைக்கி அடித்தா சண்டைக்கு வந்துடுறாங்க, திட்டினா சண்டைக்கு வந்துடுறாங்க. உஸ்தாது ஒன்று திட்டினாங்கன்னா வீட்டில் போய் டபுளாக 10 சொல்லிடுறாங்க, அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்கன்ட்டு. சரி, பெற்றோர்களும் ஆகா உஸ்தாது ஏதோ நல்லதுக்கு தான் செஞ்சுருப்பாங்க என்னன்னு நம்ம கேட்கறது இல்லை. பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தில் பிள்ளை சொல்கிறான்னு கேட்டு உஸ்தாதுகிட்ட வந்து சண்டையை போட்டுடுறாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைங்க மேலே அன்பு வைங்க, பாசம் வைங்க, அது தப்பு இல்லை. அந்த பாசமும் அன்பும் அவர்களை வழிகெடுத்து விடும். அதே நேரத்தில் அவர்களை நம்புங்க. ஆனால் நம்பிக்கை என்கிற பெயரில் நாளைக்கு நீங்க கை பிசைஞ்சு நிற்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. மதரசாக்கள் நாங்கள் பார்க்குறோம், சில பிள்ளைகள்லாம் வந்து சில தவறுகள் செய்யும் போது என் அசத்து என் பிள்ளைலாம் சொக்க தங்கன்றாங்க, தீட்டி பார்த்தா கூட என்ன செய்யாது, அது இதுவாகாது அப்படின்றாங்க. ஆனால் அந்த மாதிரி அப்படி என்ன செய்யறாங்க பெற்றோர்கள், அப்படி பிள்ளைகள் அப்படி நம்புறாங்க. நம்புறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதே நேரத்தில் நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு பிள்ளைல என்ன செய்யறான், விடுமுறை நாட்களில் நம்ம விடுறோம், போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் தம் அடிச்சுட்டான், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிகரெட் அடிக்கிறான். எப்படியோ தெரிஞ்சிருச்சு நியூஸ். நம்ம பெற்றோர்கள்ட்ட சொல்றோம், இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டான் உங்க பிள்ளைங்க அப்படின்னா, இல்லை சார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார், என் பையனுக்கு வாயில கை வச்சா கூட கடிக்க தெரியாத சார், அப்படிப்பட்ட பிள்ளை சார் அப்படின்றாங்க. ஆனால் அவன் மிகப்பெரிய ஜாம்பவானா வந்துகிட்டு இருக்கான். இப்படிலாம் நம்ம நம்பும் போது, நம்ம பிள்ளை அப்படி இப்படி நம்பும் போது நம்ம அது மிகப்பெரிய மோசமான நம்ம காலகட்டத்தில் இருக்கிறோம். அதான் நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்றாங்க, குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற இந்த இளம் தலைமுறையினரை மிக மிக கவனமாக இருக்கணும். சில விஷயங்களா ஒரு பெற்றோர்களா இருக்கிறவங்க ஆம்பளை புள்ள வச்சிருங்களா இருந்தாலும் சரி, பொம்பளை புள்ளங்களை வச்சிருந்தாலும் சரி, ஒரு 5 விஷயத்தை கவனம் எடுக்கணும். இந்த 5 விஷயத்தை நீங்க கவனம் எடுக்கலைன்னா உங்க பிள்ளையும் நரகத்துக்கு போயிடும், உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு நரகத்துக்கு போயிடும். ஒரு 5 விஷயம், முக்கியமான விஷயம். முதலாவது விஷயம், நண்பர்கள் யாருன்னு கவனிக்கணும். பெற்றோர்கள் என்ன செய்யணும், ஃப்ரெண்டு யாரு, என் பையனுடைய ஃப்ரெண்டு யாரு, என் பொண்ணுடைய ஃப்ரெண்டு யாரு, ஸ்கூல் ஃப்ரெண்டு யாரு, தெரு ஃப்ரெண்டு யாரு, மதரசா ஃப்ரெண்டு யாரு, இதை கவனிக்கணும். நீங்க நண்பர்கள் இருக்காங்களே, நட்பு ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நல்ல நண்பர் அமைந்து விட்டால் அவனும் சொர்க்கத்துக்கு போய் விடுவான், அவன் குடும்பத்தையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். இன்னைக்கு வழி கேட்டு போவது எதனால, நண்பர்களால தான். கெட்ட நண்பர்கள் அமைஞ்சிடுறாங்க. அவன் ஒரு போதை பழக்கத்தில் இருக்கான், டே நீயும் போட்டு பாடுறா நல்லா தான் இருக்கும் அப்படின்றான். நீயும் சிகரெட் குடிச்சு பாடுறா, நீயும் இந்த போதை பழக்கத்தை அடிச்சு பாடுறா, நீயும் கஞ்சா குடிச்சு பாடுறான்றா. நண்பர்கள் வழிகெடுத்துறாங்க. பொம்பளை பிள்ளைய நம்பி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அங்க ஒரு தேவையற்ற கெட்ட பிள்ளையோட சேருது. அந்த பிள்ளையின் மூலமாக காதல் வயப்பட்டு தவறான தொடர்பு ஏற்பட்டு கடைசியாக இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு மதம் மாறி போகிற எத்தனையோ செய்தியை பார்க்கிறோம். நட்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, ஒரு நண்பன், ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறார். நீ யார் என்று கேட்டால் உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் சொல்லி விடுகிறேன். நீ யாருன்னு உன்னை கண்டுபிடிக்கணும்னா பெரிய விஷயம் இல்லை, உன் ஃப்ரெண்டு யாரு என்று நீ சொன்னால் நான் உன்னை யார் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொன்னான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை நரகத்தில் போட்டோன அவங்க சொல்வாங்களா, வகுன்னா நஹூலு மஅல் காயிலீன், நாங்கள் இப்படி நரகத்திலே அதாப் அனுபவிப்பதற்கு காரணம் என்ன, இந்த உலகத்திலே வீணானவர்களோடு நாங்கள் கிடந்து வீணாய் போய்விட்டோம், அதனால் தான் நான் நரகத்திலே இருக்கிறோம் என்று நரகவாசிகள் நாளைக்கு நரகத்தில் போடப்பட்டோட கத்துவாங்க, கதறுவாங்க. நம்ம கேள்விப்படுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பருக்கு அழகான உதாரணம் சொல்லியிருக்காங்க. நண்பருக்கு அழகான உதாரணம், ஒரு அத்தர் கடை இருக்கு, ஒரு பர்ஃப்யூம் கடை இருக்கு. அந்த கடைக்குள்ள நம்ம போறோம், உள்ள போய் நம்ம அத்தர் வாங்கலை, கேட்குறோம் எவ்வளோ ரேட்டுண்டு, ஒரு ரேட்டு சொல்றாங்க, நம்ம வாங்கலை. உள்ள போயிட்டு வாங்காம தான் வெளியே வர்றோம். ஆனால் நம்ம மேலே பார்த்தா என்ன ஸ்மெல் அடிக்கும், அத்தர் ஸ்மெல் அடிக்கும். நம்ம வாங்கலைனாலும் அந்த கடைக்குள்ள போயிட்டு வந்தாலே நம்ம மேல நறுமண வீசும். இதுதான் நல்ல நண்பர்கள்.
நல்ல நண்பர்களோடு நம்ம சேர்ந்து இருக்கிற போது நம்ம மேலையும் நறுமணம் வீசும், நல்ல பண்புகள் வீசும், நல்ல செயல்கள் வீசும். தொழுகிற பையனோடு சேர்ந்து நம்மளும் தொழுவோம். டே வாடா வாங்க சொல்கிறாங்க, வா தொழுவு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுவான். மதரசாவுக்கு போகிற நல்ல நண்பராக இருந்தால் வா நம்மளும் மதரசாவுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுவான். டே இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாதுடா, டே இது ஹராம்டா அப்படின்ற நண்பரோட சேர்ந்தா இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, ஹராம்டாது, எல்லாம் நரகத்தில் போட்டுருவான்னு கூப்பிட்டு வந்துடுவான். அவளை பாரு அதெல்லாம் செஞ்சுக்கலாம்டா, என்னடா என்ன வீட்டில் தெரிஞ்சா தானே, நம்ம வீட்டில் தெரிஞ்சா தானே நம்ம இது பண்ணணும், அதெல்லாம் தெரியாத நம்ம பார்த்துக்கலாம். இப்படின்ற கெட்ட நண்பர்களோடு சேரும் போது எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் கெட்ட நண்பருக்கும் உதாரணம் சொன்னாங்க. இந்த இரும்பு பட்டறை இருக்குல்ல, மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த இரும்பு, ஒரு இரும்பு பட்டறைக்குள்ளே போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் நம்ம வெளியே வந்த பிறகு பார்த்தா நம்ம மேலே துர்நாற்றம் வீசும், ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்கும். இதான் கெட்ட நண்பர்கள். நம்ம கெட்ட நண்பர்களோடு சேருகிற போது அவர்களிடத்தில் இருக்கிற கெட்ட விஷயம் நம்ம மேலேயும் வீச ஆரம்பிச்சிடும். நம்ம என்னத்தான் அவுளியாவாக இருந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும். அது பூவோடு, நம்ம பூவோடு சேராம கெட்ட நண்பர்களோடு சேருகிற போது அவர்களுடைய இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நம்ம பக்கமும் வரும். நீ அவன் கூட அப்போ அவன் நீ இப்படித்தான் நினச்சிக்குவாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? பெண் பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுகளுக்கு அனுப்புகிற போது அங்கு யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள், யாரோடு தோழமை கொள்கிறார்கள், யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறாங்க, இது தெரு நண்பர்களையும் பார்க்கணும். நம்ம பொம்பளை பிள்ளைங்களை சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க விஷயத்தில் முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஹதீஸ்ல சொல்றாங்க நட்பை பற்றி, அல் வஹதத்து ஹைரும் மின் ஜலீஸி ஸூ, கெட்ட நண்பனோடு இருப்பதை விட தனிமை சிறந்ததுன்றாங்க. கெட்ட நண்பர்களோடு இருப்பதை விட தனிமை சிறந்தது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, நல்ல நண்பரோடு இருப்பது தனிமையில் இருப்பதை விட சிறந்தது. அப்போ உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குதா, ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறாங்க, தனிமையில் இருக்காது, அந்த நல்ல நண்பர்களோடு அந்த நல்ல தோழியோடு. ஆனா உனக்கு கெட்ட நண்பர்கள் தான் இருக்கிறாங்கன்னா நீ தனிமையா இருப்பதே சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஹதீஸ்ல சொல்றாங்க, 7 பேர் அரிசுடைய நிழல்ல இருப்பாங்க. 7 பேர் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல்ல கியாமத்து நாள்ல இருப்பாங்க. சூரியன் கியாமத்து நாள்ல நம்ம நெற்றிக்கு மேலே வந்துவிடும். அந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் மூளையெல்லாம் ஒருகி ஒழுகும். அந்த கியாமத்து நாள்ல 7 பேர் அரிசுடைய அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல்ல இருப்பாங்க. அதுல 2 பேரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 மனிதர்கள், அது ஆணோ பெண்ணோ, தஹாப்பா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக 2 பேரும் ஃப்ரெண்டு, அல்லாஹ்வுக்காக ஃப்ரெண்டு. டே நீ தொழுக டைம் வந்து என்ன கூப்பிடு, நான் உன்னை கூப்பிடுறேன், நீ மதுசாவுக்கு போன நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்ன கூப்பிடு, நம்ம 2 எல்லாம் சேர்ந்து தொழுகுவோம். பெண்களாக இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வீட்டில் தொழுகுவோம், நம்ம சேர்ந்து வீட்டில் குர்ஆன் ஓதுவோம், நம்ம சேர்ந்து நல்ல விஷயங்களை செய்வோம், நம்மெல்லாம் சேர்ந்து ஸலவாத் ஓதுவோம். இப்படி அல்லாஹ்வுக்காக 2 பேர் சேர்ந்து, அல்லாஹ்வுக்காகவே 2 பேரும் பிரியறதும் அல்லாஹ்வுக்காக, சேர்ந்து இருப்பதும் அல்லாஹ்வுக்காக. இவர்கள் நாளைக்கு மறுமை நாளில் அரிசுடைய நிழல்ல இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரியனே நெற்றிக்கு பக்கத்திலே வந்து வெயில் அப்படி உருகி ஒழுகிற நேரத்தில் அல்லாஹ் அப்படி ஜம்முன்னு அல்லாஹ்வுடைய அரிசில ஏசியில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. யாரு? அல்லாஹ்வுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டவங்க. அப்போ முதல்ல நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவங்களுடைய நட்பு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். பொம்பளை பிள்ளையா ஸ்கூலுக்கு யாரோட போகுது, யாரோட வருது, அங்கே கிளாஸ்ல யாரு ஃப்ரெண்டு, அது முஸ்லீம் ஃப்ரெண்டா, மாற்று மத சகோதர ஃப்ரெண்டா, எப்படி பழகுது, நல்ல முறையில் பழகுதா, அந்த ஃப்ரெண்டு கரெக்டா, இப்படி எல்லாவற்றையும் ஆய்வு செய்யும் போதுதான் அந்த பிள்ளை வழி தவறியாமல் நம்ம பாதுகாக்க முடியும். 2வது பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது இந்த திரைப்படங்கள் விஷயம். இன்னைக்கு பார்க்குறோம் படம்னு என்ன செய்யறாங்க, வாரத்தில் திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் 36 மணி நேரம் தொலைக்காட்சியில தான் இருக்கிறாங்க. அம்முட்டு படத்தை என்ன செய்யறாங்க, பார்க்கிறார்கள். இந்த படத்தை பார்க்கறதோடு மட்டுமல்ல, தன்னுடைய லைஃப் ஸ்டைலாக ஹீரோவாக அவங்கள தான். எனக்கு வந்து மாப்பிள்ளைனா எப்படி இருக்குன்னா, சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணுமா, முஸ்லீம் புள்ள கேட்குது, எனக்கு விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும், எனக்கு வந்து இது ஆம்பளை முஸ்லீமா இருக்கிறார், எனக்கு இந்த நடிகை மாதிரி மாப்பிள்ளை வேணும். நஅூது பில்லாஹ், நரக வாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, இந்த உலகத்திலே நாம் யாரை நேசிக்கிறோமோ அவரோடு மறுமையிலே இருப்போம். இந்த உலகத்தில் நபியை நேசிச்சா நம்ம மௌத்தான பிறகு நபியோடு இருப்போம். இந்த உலகத்தில் ஆக்டர் நேசிச்சா அவர் என்ன சொர்க்கத்திலே இருப்பார்?
ஒருத்தர் ஒரு விஜயை நேசிக்கிறார், அல்லது ஒரு ஆக்டர் ஏதோ ஒரு ஆக்டரை நேசிக்கிறாங்க, அவரு சொர்க்கத்தில் இருப்பார்களா? தெரியாது. அப்ப நாம இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாளை மறுமையில நாம இருப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த திரைப்படங்கள் விஷயத்துல இன்னைக்கு பார்க்குறோம், இந்த முடி வெட்டுறதற்கு அல்லாஹு அக்பர் மோசமா முடி வெட்டிட்டு வர்றான், கேட்ட வீ கட்டிக்கின்றான். என்ன செய்யுது, ஃபுல்லாக கரண்டி விட்டு கரடி குட்டி மாதிரி என்ன செய்ய நடுவில் மட்டும் முடியா இருக்கு, கேட்டால் வீ கட்டிங்கின்றான். அல்லது இந்த ஹீரோ வெட்டி இருக்காரு, எனக்கு இந்த பிளேயர் வெட்டி இருக்காருன்னு சொல்லி இப்படி அவர்களை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, இந்த பெற்றோர்கள் முடி விஷயத்துல கவனம் செலுத்து. இதெல்லாம் ஹீரோக்களை பார்த்து வர்றது, படங்களை பார்த்து வர்றது. படத்துல ஒருத்தர் ஹீரோ இப்படி பண்ணாருன்னா இவரு ஹீரோ பண்ணுவார். படத்துல ஒருத்தர் என்ன செய்வான், அப்படி வண்டியில பயங்கர பைக்கில் அப்படி கண்ணாப்பினான் ஸ்பீடா போறாரு ஒரு ஆக்டர், இவனும் அதே மாதிரி போல நினைக்கிற, கடைசி ஆக்ஷன் டைம் ஒத்தா போயிடுறான். அது போலி. படத்துல இருக்கிறது அது சும்மா ஆக்ஷனு, உண்மையில அதே மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போகணும்னு கடைசியாக மோசமான நிலைக்கு ஆளாகி அவர் மரணத்தை நோக்கி போய்விடுகிற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள்ள வந்தார். வந்தவர் பார்த்தா முடியெல்லாம் பரட்டையா கிடக்கு. இந்த வர்றாங்களே இன்னைக்கு இப்படி நெட்டு வச்ச முடி மாதிரி வைக்கிறாங்க, முடியெல்லாம் பரட்டையா இருக்கு, தாடியெல்லாம் பரட்டையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி செஞ்சாங்க, உங்க தலை முடியையும் தாடியும் நல்லா சீவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நல்லா சீவிட்டு வாங்கன்றாங்க. அவர் போயிட்டு நல்லா முடியெல்லாம் கொஞ்சம் அழகாக நீட்டாக சரி பண்ணி நீட்டாக வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடி வந்தது எப்படி இருந்து, ஷைத்தா மாதிரி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, ஷைத்தானை போன்று இருந்தது. நீங்க எத்தனையோ பேர் வாலிபர்கள் தொப்பி போடாம பள்ளிவாசல்கள் அப்படித்தான் வர்றாங்க, ஒரு மாதிரி முள்ளம்பன்றி மாதிரி முடிய வச்சுட்டு பரட்ட தலையோடு உள்ள வந்து அப்படி என்ன செய்யறாங்க, மோசமா வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னாடி வந்தப்ப முடிய சீவாம கண்ணியமா இல்லாம பரட்ட தலையோட வந்தப்ப ஷைத்தானை போன்று இருந்தது, முடிய ஒழுங்கா சீவி அழகா பார்த்து வரும்போது எவ்வளவு நீட்டா இருக்கு. இதெல்லாம் எதனால வருது, திரைப்படங்கள்ல பார்க்கறதுனால வருது. ஒரு ஹீரோ ஒரு சிகரெட் குடிச்சாருன்னா இவரும் சிகரெட் குடிக்கிறார், ஒரு ஹீரோ இப்படி பண்ணாருன்னா இவரும் இப்படி பண்றாரு. இப்படி முழுக்க முழுக்க இந்த திரைப்படங்களின் மூலமாக வழிகட்டு போகிற இந்த மோசமான நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக நபியை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை சொல்லணுமே ஒழிய இந்த திரைப்படங்களின் மூலமாக. அப்ப திரைப்படங்களின் மூலமாக மிகப்பெரிய வழிகேடு ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசாலின், உங்களுடைய பிள்ளைகளை 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். நாங்கள் எத்தனை விஷயத்தை கொண்டு, 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். முதலாவது சொன்னாங்க, ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். நபி யாரு, அவர்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு, நாளைக்கு அவர்கள் இல்லாமல் நம்ம இன்னைக்கு முஸ்லீம் ஆயிருப்போமா, அதற்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள், நாளை அவர்கள் இல்லாமல் நாம சொர்க்கத்துக்குள்ள போக முடியுமா என்று நபியினுடைய நேசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு ஆக்டருடைய நேசத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க, கண்ட நடிகைகளுடைய நேசத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க, வழிகிட்டு போறவருடைய நேசத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க. அதனுடைய விளைவு உங்கள் பிள்ளையும் அதை போன்ற வழிகட்ட நிலைக்கு போய்விடுவார்கள். ரெண்டாவது சொன்னாங்க, ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபியினுடைய குடும்பத்தார்களுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள், சஹாபாக்களுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். மூன்றாவது சொன்னாங்க, வத்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பதை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். ஃபைன்ன ஹமலத்தல் குர்ஆனி ஃபீ லில்லாஹி, அல்லாஹ்வுடைய நிழலிலே யார் குர்ஆனை மனனம் செய்கிறாங்களோ இந்த கியாமத் நாளிலே அல்லாஹ்வுடைய நிழல், அர்ஷுடைய நிழலிலே இருப்பார்கள். யாரோடு, நபிமார்களோடு, சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இருப்பார். அப்ப நம்ம பிள்ளைகளை நபியினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்த வேண்டுமே ஒழிய, சஹாபாக்களுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்த வேண்டுமே ஒழிய, நாம இந்த துன்யாவிலே நரகத்திற்கு இன்னைக்கே புக் செய்திருக்கிற மோசமான நடிகருடைய பிரியத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளை வழிகட்டில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானா. மூணாவது சொல்றாங்க, சினிமா பாடல்கள், இசைகளை அதிகமாக கேட்க வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்கிறோம், பச்சை குழந்தையிலேயே என்ன செய்கிறோம், அந்த ஹெட்ஃபோனை போட்டு நல்லா பாட்டு கேளுமான்னு என்ன செய்கிறோம், பாட்டு கேட்க வைக்கிறோம்.
புள்ள டான்ஸ் பாட்டை கேட்டு டான்ஸ் ஆடினா அப்படியே அதை வீடியோ எடுத்து ரசிக்கிறோம். ஸ்கூலில் ஆனுவல் டே வந்துச்சுன்னா ஆனுவல் டேல லேட்டஸ்ட் பாட்டை போட்டு அதுக்கு அர்த்தமும் புரியாது, ஒரு அர்த்தமும் இருக்காது, கேவலமான அர்த்தமாக இருக்கும். அந்த பாடல்களை ஒலிக்க செய்து நம்ம முஸ்லீம் பிள்ளைங்களை புது ட்ரெஸ்ஸு, என்னமோ ஈதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த மாதிரி ஆனுவல் டேக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அதை பிள்ளைய ஸ்டேஜில் பல 100 பேருக்கு முன்னாடி ஆட வச்சு அதை வீடியோ எடுத்து என் புள்ள பாரு எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்கு அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அவனுடைய பிஞ்சில் என்ன மனசுல பதியுதோ அது வாழ்க்கையில வரும். நம்ம வெக்க உணர்வை பதித்தால் நம்ம பிள்ளை வெக்க உணர்வோடு வரும். நம்ம பிள்ளை அது ஹராம் எது இது ஹலால் கிடையாது என்று பிஞ்சிலே நாம் மனதிலே பதித்து விட்டால் நாம இல்லைனாலும் எந்த சூழ்நிலையிலே நம்ம பிள்ளை வழிகட்டு போகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கினாவு யுன்பித்துன் நிஃபாக் கமா யுன்பித்துல் மாவ ஸர. சினிமா பாடல் இருக்குல்ல, உள்ளகத்துல நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். நயவஞ்சகத்தனம்னா என்ன? உள்ள ஒரு மாதிரி இருக்கிறது, வெளியே ஒரு மாதிரி இருக்கிறது. உள்ள ஃபுல்லா அழுக்கு, உள்ள ஃபுல்லா பாவமான சிந்தனை, பாவமான எண்ணங்கள், வெளியே பார்த்து அப்படியே என்னது அவுளியா மாதிரி இருக்கிறது. இது முனாஃபிக் தனம். யார் சினிமா பாடல் அதிகமாக கேட்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ் நிஃபாக் என்கிற இந்த நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்துவான். எப்படி தண்ணி செடிகளை முளைக்க செய்கிறதோ அதே போன்று இந்த சினிமா பாடல்கள் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்துல சினிமா பாடல்களை, தேவையற்ற விஷயங்கள், ஆபாசமான பாடல்களையும் கேட்பதையும் அதை கேட்க வைத்து நம்ம பிள்ளைகளை டான்ஸ் ஆட வைப்பது போன்ற அவல நிலைகளை விட்டு நம்ம பாதுகாக்கணும். 4வது, நம்ம பிள்ளைகள் விஷயத்துல ஃபோன் விஷயத்துல கவனம் செலுத்தணும். இன்னைக்கு பார்த்தா புர்கா போட்டுட்டு எத்தனையோ இளம் பெண்கள் இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் ஆடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல இது தப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோனை கையில் வாங்கி கொடுத்துட்றோம். நமக்கு அறிவு இல்லை, நமக்கு படிப்பறிவு இல்லை. என் பிள்ள ஃபோனு அதெல்லாம் தப்பெல்லாம் செய்யாது அஜரத், ஒன்றுமே தெரியாது என் பிள்ளைக்குன்றாங்க. ஆனால் அது ஃபோனுக்குள்ளே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. செய்யக்கூடாததை செய்து கொண்டும் பார்க்கக்கூடாதை பார்த்து கொண்டும் போகக்கூடாத இடத்திற்கு போய் கொண்டு இருக்கிறது. இதுக்கு மெயின் காரணம் ஃபோன். இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் டான்ஸ் ஆடி போடுவதும் சினிமா பாடல்களை பாடி போடுவதும். புர்கா மட்டும் போட்டுக்கிறாங்க, புர்கா போட்டு டான்ஸ் ஆடுறது, புர்கா போட்டு பாடல் பாடுறது. அந்த ஹிஜாபுடைய மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பிள்ளை பெற்றோர்களுக்கு தெரியறது இல்லை, படிப்பறிவு வேண்டாம், அவங்களுக்கு ஃபோனை யூஸ் பண்ண தெரியாது. அப்புறம் எப்படி அந்த பிள்ளை என்ன பார்க்குது என்ன செய்யுதுன்னு தெரியும். அதனால 4வது விஷயம் சொல்றாங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல ஃபோன் விஷயத்துல கவனம் செலுத்தணும். இந்த ஃபோனின் மூலமாக விபச்சாரம் அதிகமாகிவிட்டது, ஹராமான காரியங்கள் அதிகமாகிவிட்டது. நிறைய பெண் பிள்ளைகள் வழி தவறி போவதற்கு இந்த செல்போன்களும் இந்த இன்ஸ்டாகிராம்களும் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யல்மனுலி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி. யார் தங்களுடைய 2 உதட்டுக்கு மத்தியில் இருக்கிற இந்த உறுப்பையும் தன்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற உறுப்பையும் ஹராமான விஷயத்தை விட்டு பாதுகாத்து கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார் என்றால் நம்ம ஹராமான விஷயங்களில் போவதை விட்டு நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் பாதுகாக்கணும். இளமை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அந்த விஷயத்துல தான் ரொம்ப கோட்டை விட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 5 விஷயம் வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கபல ஹரமிக்க. நீ கிழவனாகுவதற்கு முன்னதாக, நீ கிழவியாகுவதற்கு முன்னதாக உன்னுடைய இளமை காலத்தை பயன்படுத்திக்கொள். இளமையில் இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இளமையான காலம் இருக்குது, சின்ன வயது இருக்கிறது, அது ரொம்ப அற்புதமான காலம். நீ வயதாகுவதற்கு முன்னதாக இளமையான காலத்தை பயன்படுத்திக்கொள். இளமையிலேயே தொழுது பழகிக்கோ, இளமையிலேயே குர்ஆன் ஓதி பழகிக்கோ, இளமையிலே நல்ல அமல்களை செய்து பழகிக்கொள், இளமையிலேயே தர்மம் செய்து பழகிக்கொள், இளமையிலே ஹலால் ஹராமை பேணி பழகிக்கொள். வயசான பிறகு எதையும் மாற்ற முடியாது, எதையும் செய்ய முடியாது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை நீ பேணி பாதுகாத்துக்கொள். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸஹதக கபல ஸக்மிக்.
உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள். ஆரோக்கியமா இருக்கமா, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்காரியங்களை ஆரோக்கியமா இருக்கும்போது செய்யணும். எப்போ யாருக்கு எந்த நோய் வரும்னு தெரிய மாட்டேது. கேன்சருன்றாங்க, அல்லது பிளட் கேன்சருன்றாங்க, அல்லது பிபின்றாங்க, சுகருன்றாங்க, ஸ்ட்ரோக்குன்றாங்க, எப்படி எப்படியோ நோய்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரா இருந்தாலும் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூணாவது சொன்னாங்க, பினாஅக கபுல ஃபக்ரிக், உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான, அதை பயன்படுத்திக்கோ. உனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான், 4 பேருக்கு தர்மம் செய், சதகா செய், ஜகாத்தை கொடு, ஏழைகளுக்கு உதவு, இல்லாத சொந்தக்காரங்களுக்கு உதவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப பாருங்க, உங்களுக்கு பணம், நீங்க செல்வ செழிப்போடு இருக்கிற போது உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ செழிப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4வது சொன்னாங்க, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஓய்விற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். உட்காந்து இந்த ஓய்வு நேரத்தை ஃபுல்லா நாடகத்தை பார்த்தே கழிக்கிறோம். நாடகத்துல ஷிர்கான வாசகம், தேவையற்ற வாசகம். இந்த நாடகத்துலலாம் ஒரு டைலாக், கடவுளே செய்யாதது நீங்க செஞ்சிட்டீங்க. எப்படி வார்த்தை? நாடகத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. அது என்ன கடவுள் மாதிரி? கடவுளே இப்படி முழுக்க முழுக்க எப்படி ஒரு குடும்பத்தை சீரழிக்க முடியுமோ, ஒரு குடும்பத்தை எப்படி விளங்காம செய்ய முடியுமோ, அப்படிப்பட்ட நாடகங்களை நம்ம ஓய்வு நேரத்தில் உட்காந்து பார்க்கறோம். நம்ம நேரங்களை வேஸ்ட் ஆக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஓய்வு நேரம் வருவதற்கு, ஓய்வு நேரத்தை உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள். ஆனால் அடுத்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5வது, வ ஹயாத்தக கபுல மௌத்திக், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால், நீங்க மரணித்து போவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹயாத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிஃப்ட். யாருக்கு எப்ப மௌத் வரும்னு தெரியாது, எந்த நேரத்துல மௌத் ஆயிருவோன்னு தெரியாது. அப்ப நாம் நம்ம ஹயாத்தோடு இருக்கிற போது, நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஹயாத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம நம்ம பிள்ளைகளை மிக கவனமாக வளர்க்கணும். இன்னைக்கு ஸ்கூல்ல நம்ம பிள்ளை ஒரு பிரைஸ் வாங்கிட்டார் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஆனுவல் டேல இந்த மகள், இவருடைய பெற்றோர்கள் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களுக்கு இந்தாங்க கிஃப்ட் பிரைஸ்ன்னு சொன்னா, அப்பா என் புள்ள மாதிரி வருமா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? மார்த்தட்டி கொள்கிறோம். என் புள்ள மாதிரி வருமான்னு நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரால் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, எந்த ஒரு பிள்ளை குர்ஆன் ஓதி, யார் குர்ஆன் ஓதி, வ அமில பிமா ஃபீஹி, குர்ஆனிலே இருக்கற்றை போன் அமல் செய்தால், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னாலோ அதன்படி அமல் செய்தால், உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அணிவிப்பானாம். அமல் செஞ்ச அந்த பையனுக்கு இல்லை, அந்த பொண்ணுக்கு இல்லை, அவங்களுக்கு அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அந்த பெற்றோர்கள், இவர் குர்ஆன் ஓதுவதற்கு காரணமான, இவர் குர்ஆன் படி அமல் செய்வதற்கு காரணமான அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். நாளைக்கு மறுமை நாள்ல கோடிக்கணக்கான பேர் முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த கிரீடத்தை அணிவிப்பானாம் அந்த பெற்றோர்களுக்கு. அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? லவ்ஹு அஹ்ஸனு மின் லவ்ஹி ஷம்ஸி, சூரியனுடைய வெளிச்சத்தை விட மிக அழகானதா இருக்கும். எப்படிப்பட்டது? ஒரு சாதாரண மெடலை ஸ்கூல்ல கூப்பிட்டு நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கொடுத்துட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளை ஒரு மெடல் வாங்கி கொடுத்துட்டான்னு. ஆனால் நாளைக்கு மறுமையில குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை கொடுப்பான். அந்த கிரீடம் சூரியனுடைய வெளிச்சத்தை விட மிக அழகாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கிரீடத்தை பெறக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அப்ப நாம நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்துல மார்க்க குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும், அதன்படி அவர்களை அமல் செய்ய கற்றுக் கொடுக்கணும். அதாவது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். 7 வயசு ஆயிருச்சா, இப்போ தொழுகு போப்பா, பாங்க சொல்லிட்டாங்க, தொழுகு டைம் ஆயிருச்சு, போவுங்க, கட்டளை இடுங்க. 10 வயசாகி தொழுகாம போனா வதரிமுகான்றாங்க, அடியுங்கள்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு செயலுக்கு அடிக்க சொல்லவே இல்லை.
ரசூலுல்லாஹ் ரொம்ப இரக்கமானவங்க. யாரையும் அவங்க கையால் அடித்ததே கிடையாது நபி. அவங்க அப்படி கையை சாஃப்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நபி ரொம்ப இரக்கமானவங்க, இரக்கத்தின் மறு உரு அதுதான் அவங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபியை என்ன சொல்கிறாங்க, 7 வயசானா தொழுகைக்கு ஏவுங்க, 10 வயசானா தொழுகாவிட்டால் அடியுங்கள்ன்றாங்க. படுக்கை விட்டு பிள்ளையை பிரிச்சு 7 கழுத வயசாச்சு தோல் மேலே போட்டு படுக்க வைக்கிறோம். ஒரே பெட்டில் அம்பிட்டு பேரும் படுத்திருக்கிறாங்க. தம்பி, தங்கச்சி, அண்ணன், தங்கச்சி எல்லாம் ஒரே. நபிசல்லா எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. 10 வயசாயிருச்சா பிள்ளைகளை படுக்கையிலிருந்து பிரித்து படுக்க வைங்கன்றாங்க. இன்னைக்கு ஏன் தொழுக மாட்டுறாங்க? 5இல் வளையாது, 50இல் வளையவே வளையாது. சின்ன வயசுல தொழுகையை கொண்டு நம்ம ஏவல தொழுகையாளியா மாத்தலன்னா மௌத்தான வரைக்கும் தொழுகை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படி வரும்? அது எப்படி திடீர்னு தொழுகையாளியாக ஆகிவிட முடியும்? அதனால நம்ம பிள்ளைங்க நாம நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல தப்பிக்க வேண்டும் என்றால் நம்ம பிள்ளைகளை நம்ம தொழுகையாளியாக மாற்றியாக வேண்டும். அப்ப 5 சின்ன வயதிலேயே அதற்கான அஸ்திவாரத்தை நம்ம போடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, நாளைக்கு கியாமத் நாள்ல ஒரு 8 எடுத்து வைக்க முடியாது, ஒரு 8 எடுத்து வைக்க முடியாது. சில கேள்விகள் அல்லாஹ் கேட்பான். சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு 8 கூட நாளைக்கு மறுமை நாளில் எடுத்து வைக்க முடியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன கேள்விகள், என்ன அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமை நாளில் கேட்பான் சொன்னாங்க, நீ என்ன கற்றுக்கொண்டாய், அதன்படி என்ன அமல் செய்தாய், என்ன கற்றுக்கொண்டாய், என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அதற்கு பதில் சொல்லாம நம்ம கிராஸ் பண்ண முடியாது, ஒரு 8 வைக்க முடியாது. ரெண்டாவது, உன்னுடைய ஆயுளை, அல்லாஹ் கொடுத்த ஆயுளை நீ எப்படி செலவழித்தாய் என்று நம்மகிட்ட கேட்கப்படும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி செலவழித்தாய், அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழித்தாயா? உனக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளை செல்வத்தை எப்படி நீ வளர்த்தாய், அந்த பிள்ளைகளை எப்படி ஒழுக்கப்படுத்தினாய், அந்த பிள்ளைகள் நல் வழியிலே வருவதற்கு நீ எப்படி முயற்சி எடுத்தாய், போராடினாய், இதையெல்லாம் பற்றி கேட்கப்படும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி சம்பாதித்தாய், எப்படி நீ செலவழித்தாய் என்று கேட்கப்படும். அப்ப இந்த போன்ற கேள்விகளுக்கு கடக்காம நம்ம கியாமத்தில் மறுமை நாளில் ஒரு 8 கூட வைக்க முடியாது. அதில் மிக முக்கியமான கேள்வி நம்முடைய பிள்ளை செல்வங்களை கொடுத்துதான். நம்முடைய பிள்ளைகள் எப்படி நாம் வளர்த்தோம், ஆளாக்கினோம், அவர்களை நல்வழிப்படுத்தினோம் என்பதை குறித்த கேள்விதான் நாளைக்கு மறுமையிலே பிரதானமாக கேட்கப்படும். ஏன்னா ஒரு பெற்றோர் எப்படிப்பட்டவங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, பெற்றோர் எப்படிப்பட்டவங்க? அவங்க 2 பேரும் தான் உன்னுடைய சொர்க்கம், அவங்க 2 பேரும் தான் உன்னுடைய நரகம்னாங்க. ஒரு பிள்ளை சொர்க்கத்திற்கு போவதற்கும் ஒரு பிள்ளை நரகத்திற்கு போவதற்கும் அவருடைய பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் சொர்க்கவாசியா வளர்த்துட்டாங்கன்னா அவர் சொர்க்கவாசி, நரகவாசியா வளர்த்துட்டாருன்னா அவர் நரகவாசி. பெற்றோருடைய கையிலே தான் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு சவாலான மோசமான காலகட்டத்தில் நம்ம பிள்ளை மிகப்பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், காலேஜ்ல படிக்க வைக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டேன். யா அல்லாஹ் உன் பிள்ளை விஷயத்துல எப்படி நீ செஞ்சன அல்லாஹ் கேட்கும் போது, யா அல்லாஹ் இந்த ஊர்லயே கம்பம் பள்ளத்தாக்கிலேயே நல்ல இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ல நான் படிக்க வச்சேன், யா அல்லாஹ் இதுக்காக என்னை விட்டுருந்தா அல்லாஹ் தால 2 எக்ஸ்ட்ரா கொண்டு போய் நரகத்துல வாட்டி தான் எடுப்பான். யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைய இருக்கிறதுலேயே லட்சக்கணக்கில் கட்டி நான் காலேஜ் படிக்க வச்சேன், அதனால யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புண்டா, அல்லாஹ் அனுப்பிடுவானா? ஆனால் அல்லாஹ் கேட்பது, கேட்க போவது, உன் பிள்ளைக்கு நீ மார்க்க கல்வியை கொடுத்தாயா, தீன்படி வளர்த்தாயா, மார்க்கத்தோடு அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்தினாயா, ஒழுக்கத்தோடு வளர்த்தாயா, போதை இல்லாமல் பாதுகாத்தாயா, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்துடைய மகத்துவம் என்ன, நாம் மதம் மாறி போய்விட்டால் நிரந்தர நரகம் என்ன என்று நீ புரிய வைத்து நல்வழிப்படுத்தினாயா என்றுதான் அல்லாஹ் தஆலா கேட்போம். வேற எந்த கேள்வியும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னதாக ஒரே ஒரு சம்பவத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பொம்பளை பிள்ளைங்க சரியாக பெற்றோர்கள் கண்காணிக்காம ஸ்கூல் காலேஜுகளில் அனுப்பி வச்சுட்டு அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறது. இது பாட்டுக்கு காலைல காலேஜ் போகுது, அது பாட்டுக்கு வருது, என்ன ஏது ஒன்றும் தெரியறதில்ல, கண்காணிக்க முடியறது இல்லை, கண்காணிக்கவும் போகிறதில்லை. அவங்களுக்கு நாடகம் பார்க்கறதுக்கும் வீட்டு ஜோலி பார்க்கறதுக்குமே கரெக்டாக இருக்குது. கடைசியாக ஒரு வழிகேட்டு ஏற்பட்டு
அல்லது மதம் மாறி வேறொருவரோடு போகிற போது தலையிலே கை வைத்து அணுகிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். உள்ளத்துல ஈமானிய உணர்வை ஊட்ட வேண்டுமா? ஈமானை விட ஒரு சிறந்த விஷயம் என்ன? ஒரு முஸ்லீமு என்னதான் பாவம் செஞ்சாலும் அவன் மௌத்தாகும் போது முஸ்லீமா மௌத்தாயிட்டா அவனுக்கு நிரந்தர நரகம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு மாற்றி விடுவான். ஆனால் ஒருவர் இணை வைப்பாளராக மௌத்தாகிவிட்டால், இஸ்லாத்தில இல்லாமல் கலிமா இல்லாமல் கலிமாவை புறக்கணித்து ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவர் எவ்வளவு நல்ல அமல்களை செய்தாலும் அவருக்கு நிரந்தர நரகம். அது ஒரு அடிப்படை நாலேஜ் கூட நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்காம இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு இதை விட்டு போவது என்பது எவ்வளவு பெரிய வழிகேடு. இப்போ ஈமானா நம்ம உள்ளத்துல பதிக்கணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அரசு காலத்துல ஃபிரௌனுடைய அரசவையிலே ஒரு பெண் இருந்தார்கள், தலை சீவி விடுகின்ற பெண். ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விடுகிறார்கள். தலை சீவி விடுகிற போது சீப்பு கீழே விழுந்துருச்சு. அந்த பெண் உடனே பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்துருச்சு. பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தோன்னே ஃபிரௌனுடைய மகனுக்கு காதுல விழுந்துருச்சு. என்னடா பிஸ்மில்லாவா? எங்க அத்தாவை தானே நீங்க வணங்கணும். ஃபிரௌன் ஆகி எங்க அத்தாவை தானே வணங்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்றீங்களே. அப்ப அந்த பெண் சொன்னாங்களா, தலை சீவிடுற பெண்ணு, உன்னையும் உங்க அத்தாவையும் என்னையும் படைத்து அல்லாஹ்வை தான் வணங்குவேன்னு சொன்னாங்களா. ஒரே அடி ஃபிரௌனுக்கு செய்தி போயிருது. இந்த பிள்ளை இந்த பெம்பளை பிள்ளை இந்த மாஷிதா என்கிற தலை சீவி வர்ற பெண்ணை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. கையெல்லாம் இரும்பு சங்கலியால கட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள். நீ ஃபிரௌனை வணங்க வேண்டும், ஈமானை விட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அந்த அம்மா, நான் ஈமானோட தான் இருப்பேன், என்னை படைச்சது அல்லாஹ் தான், ஃபிரௌன்லாம் கிடையாது, உறுதியா இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, அந்த பெண் முன்னாடியே அவருடைய பிள்ளைகளை நெருப்பு குண்டத்தில் போடுறாங்க. நெருப்பு பற்ற வைத்து அதில் போடுறாங்க. முதல் குழந்தைய இப்பயாவது நீ ஃபிரௌனை வணங்குறேன்னு சொல்லு. வணங்கம்மா, அல்லாஹ்வைத்தான் வணங்கு. ரெண்டாவது குழந்தைய போடுறாங்க. மூணாவது பால் குடிக்கிற வயசு உள்ள பச்சிலம் குழந்தைய போடுறாங்க. அல்லாஹ்தான் அந்த பச்சிலம் குழந்தை அல்லாஹ் பேச வைக்கிறான். தாயே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த பிள்ளையும் தூக்கி போட்டுறாங்க. கடைசியாக அந்த அம்மாவை கொல்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லுது, நானும் மரணித்து விட்ட பிறகு எங்க எல்லாருடைய எலும்பையும் ஒன்னா சேர்த்து ஒரே கபரில் அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லுது, வசியத்து. எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வு பாருங்க. பச்சிலம் தான் பெற்ற 3 பிள்ளைகளும் நெருப்பு குண்டத்திலே போடுகிறார்கள். ஈமானை விட சொல்லுகிறார்கள், நான் ஈமானை விட மாட்டேன், என் பிள்ளைகள் இங்க நெருப்புல போட்டால நான் ஈமானோடு தான் இருப்பேன் என்கிறார். இதை பார்த்துட்டு இருந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவளுக்கு ஈமான் வந்துருச்சு. இந்த செய்தி ஃபிரௌன் கேள்விப்படுறான். உடனே மனைவியை தூக்கி ஜெயிலில் போட்டுறான், கடுமைப்படுத்துறான், ஈமானை விட சொல்லி கடுமைப்படுத்துறான். இதை பார்த்து அவங்க ஈமானிய உணர்வு ஏற்பட்டு அவர்கள் ஈமானை விடவில்லை. அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ், இவர்கள் என்னை கொன்று விட்டால், இவர்கள் என்னை கொலை செய்து விட்டால் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடை கொடு யா அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இவங்க கொல்றாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே மௌத்தாகுது. அப்ப ஃபிரௌன் சொன்னாங்க, நம்மாவுக்கு பைத்தியம் முத்திருச்சு பாரு, சிரிச்சுக்கிட்டே மௌத்தாகுதுன்னு. ஆனால் உண்மையிலே அவர் அந்த கொல்லப்படும் போது அவர்கள் கேட்ட துவாவை கபூல் செய்து சொர்க்கத்தின் வீடை கண்களிலே அல்லாஹ் காட்டுகிறார். அதை பார்த்து சிரித்து கொண்டே ஆசியா அம்மையார் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அல்லாஹ் அதற்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நபியை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆசியா அம்மையாருக்கு கொடுக்கிறான். அப்ப ஈமானுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரு அப்படின்ற அளவுக்கு ஈமானு ஈட்டி முனையிலும் நான் ஈமானை இழக்க மாட்டோம் என்ற இந்த ஈமானிய உணர்வு இருந்தது போய் இன்னைக்கு ஒரு அற்ப சுகத்திற்காக ஈமானை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஈமான் இல்லாம தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள், பெற்றோர்களை தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். மேராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது ஒரு அற்புதமான நறுமணம் வீசுச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்குறாங்க, இந்த நறுமணம் எங்கிருந்து வீசுது? அந்த ஃபிரௌனுடைய சபையில தன் ஈமானுக்காக உயிரையே கொடுத்தாங்கல்ல அந்த பெண்மணி, அவங்க பிள்ளைங்க, அவங்களுடைய மக்பராவிலிருந்து நறுமணம் வீசுதுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் எப்போது, ஆனா நபி அவங்க மேராஜுக்கு போகும்போது இந்த ஈமானுக்காக உயிரை விட்ட குடும்பத்தாருடைய கபரிலிருந்து நறுமணம் வீசியது நபி அவங்க நுகர்ந்தார்கள் என்றால்
எந்த அளவுக்கு ஈமானிய உணர்வோடு இருந்திருக்கிறார்கள். எனவே நாம் நம்ம பிள்ளைகளை மதரசாவுடைய தொடர்போட என்ன வேணா படிக்க வைக்கலாம், உலகத்தில் என்ன கல்வியை வேணா நம்ம கொடுக்கலாம். எல்லா கல்வியும் கொடுத்து விட்டு ஈமானிய கல்வியை, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை, மார்க்க கல்வியை, குர்ஆன் கல்வியை, இந்த நபியினுடைய சுன்னத்தான வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கலைன்னா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மை விட கை சேதப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. எனவே நாம் நம்ம பிள்ளைகளையும் நம்ம ஒழுக்கப்படுத்தணும். ஆண்களை பள்ளிவாசலுக்கு நம்ம அனுப்பணும். பயான் நிகழ்ச்சிகள் நடக்குதா முடிந்த அளவுக்கு அனுப்பணும். தொழுகை நடக்குதா, தொழுகை பெற்றோர்கள் பெண்கள் நினைச்சா தன்னுடைய கணவன்மார்களை தொழுகையாளியாக மாற்றிவிட முடியும். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தொழுகையாளியாக மாற்றிவிட முடியும். தங்களுடைய குடும்பத்தையே இஸ்லாமிய மயமாக்க முடியும். அதனால் இந்த விஷயத்திலே கவனம் எடுத்து பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் அவர்கள் வழிகட்டு போய்விடாமல் ஒரு 4 விஷயம் சொன்னோம். அவருடைய நண்பர்களை கண்காணியுங்கள். நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களா என்று கண்காணியுங்கள். 2வது நம்ம சொன்னோம் ஃபோன் விஷயத்தில் கவனம் எடுங்க. 3வது சொன்னோம் திரைப்படங்கள் பார்க்கதை தவிர்க்க வையுங்கள். 4வது சினிமா பாடல்களை கொண்டு நம்ம பிள்ளைகளை வழி தவற செய்து விடக்கூடாது. இங்க 4 விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி நாம நபியினுடைய நேசத்தையும் குர்ஆன் ஓதுகின்ற மார்க்க கல்வியோடும் மதரசாவுடைய பள்ளியுடைய தொடர்போடும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கிற போது இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நாம மௌத்தானாலும் நமக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக ஆகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவன் கபருக்கு வீடு வராது, சேர்த்து வைத்திருக்கிற 25 பவுன் வராது, அவன் சொத்து பத்துகள் வராது, பேங்க் பேலன்ஸ் வராது. 3 விஷயம்தான் வரும். 3 விஷயத்தை தவிர எதுவும் கபருக்கு வராதுட்டாங்க. முதலாவது சொன்னாங்க சதகத்துன் ஜாரியா, நிரந்தர தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்காரு, ஒரு மதரசாவை கட்டியிருக்காரு, அல்லது ஒரு கிணறு கட்டி அல்லது ஒரு போர் போட்டு மக்கள் எல்லாம் பயன்படக்கூடிய தர்மத்தை செய்திருக்கிறார். அவர் மௌத்தான பிறகும் அந்த தர்மத்தின் மூலமாக யாரெல்லாம் பலன் பெறுகிறார்களோ அந்த நன்மை இவர் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த பள்ளிவாசல முதல்ல யார் இந்த ஊர்ல கட்டினாங்களோ அவங்க மௌத்தாய் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த பள்ளிவாசல் தொழுகக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய இந்த நன்மை வாழையடி வாழையாக அவங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். 2வது சொன்னாங்க இல்முன் யுன்தஃபஉ பிஹி, நாம் பெற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம மௌத்தான பிறகும் நாம கற்றுக் கொடுத்த கல்வியினுடைய நன்மை நமக்கு வரும். 3வது சொன்னாங்க வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான நம் பிள்ளை செய்யக்கூடிய துஆ கபருக்கு வரும். நம்ம ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா சாலிஹா வளர்த்திருக்கிறோமா, நல்ல பிள்ளையா வளர்த்திருக்கிறோமா, மார்க் அடிப்படையில் வளர்த்திருக்கிறோமா, அவங்க நம்ம மௌத்தான பிறகு கையை தூக்கி அல்லாஹ் எங்கள் அத்தாவுடைய மறுமையுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக்கி தந்துரு, என்னுடைய அம்மா என்னை இப்படிலாம் வளர்த்தாங்க, யாரெல்லாம் அவங்க மௌத்தானாலும் அவங்களுடைய மன்னரை நீ சொர்க்கமாக்கிரு, சுவன பூஞ்சோலை ஆக்கிருந்தா அல்லாஹ் அந்த சாலிகான பிள்ளை செய்யக்கூடிய துஆவை ஏற்றுக்கொள்வான். இப்போ நாம் நம்ம பிள்ளைகளை சாலிகானவர்களாக வளர்த்துருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் வளர்ப்போம். வரக்கூடிய காலங்களில் நம்ம பிள்ளைகளை, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், சாலிகானவர்களாக வளர்ப்பதற்கு நாம் போராடுவோம். இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாமும் நம் குடும்பத்தார்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சுவனத்திலே நபியோடு நாளைக்கு மறுமையிலே சேருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த அற்புதமான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கோம்பை நயினார் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்களுக்கும் இமாம் அவர்களுக்கும் இங்கே மாணவர்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் இந்த பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்களோ நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையினுடைய எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.